இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் மோடி ரோட் ஷோ. புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால்தான் அதிக நிதி பெற முடியும். பரப்புரையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால்தான் அதிக நிதி பெற முடியும். முதல்வர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். இந்த நிலையில் தான் போட்டியிடும் மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் தெருவில் பாலமுருகன் ஏற்பாட்டிலும், கோட்டைமேடு பகுதியில் சரவணன் ஏற்பாட்டிலும், பங்கூர் பகுதியில் கண்ணபிரான் ஏற்பாட்டிலும், மங்களம் பகுதியில் சங்கர் ஏற்பாட்டிலும் ரங்கசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், மங்களம் தொகுதியில் நானே போட்டியிடுகிறேன். எல்லோரும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து மறுபடியும் முதல்வராக பொறுப்பேற்க செய்ய வேண்டும். கடந்த ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக நடத்தியது. 2016-21 காங்கிரஸ் திமுக ஆட்சியில் அவர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை. முதியோர் உதவித்தொகை கூட ரூபாய் 5 கூட உயர்த்தி கொடுக்க முடியவில்லை. கல்வி உதவித்தொகை வழங்க முடியவில்லை. ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் உங்களின் ஆசியோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2021 மலர்ந்து நாம் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளோம். புதுச்சேரி மாநிலத்திற்கு அதிக நிதியை கொண்டு வந்து மாநில வளர்ச்சிக்கான மேம்பாட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் கிராமம் நகரம் என அனைத்து பகுதிகளிலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிதி எல்லா தொகுதிகளிலும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. ரூபாய் 50 கூட ஒதுக்க முடியாத காலம் இருந்தது. மத்திய அரசின் உதவியோடு நாம் மட்டுமே திட்டங்களை செய்ய முடியும். வேறு யாராலும் செய்ய முடியாது. இந்த 5 ஆண்டுகளில் 36,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்துள்ளோம். நாங்கள் கொடுத்தோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? ரேஷன் கடைகளை திறக்க மாட்டோம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி கொடுத்து வருகின்றோம். அதோடு 2 கிலோ கோதுமையும் சேர்த்து கொடுக்கின்றோம். எல்லா திட்டங்களையும் காலத்தோடு செய்யும் அரசு நம்முடைய அரசு. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஒரு அரசு பணியிடம் கூட நிரப்பவில்லை. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு 5,000 இளைஞர்களுக்கு எந்தவித பரிந்துரையும் இல்லாமல் தகுதி அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. முகாம்கள் நடத்தி 10,000 இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளில் வேலை கொடுத்துள்ளோம். சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் வாயிலாக ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் அமைய இருக்கின்றது. இதன் மூலம் 50,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பை அரசு உருவாக்கி இருக்கிறது. இப்போது தேர்தல் வந்துவிட்டது. தேர்தல் முடிந்தவுடன் அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலை 2 ஆண்டுகளுக்குள்ளாக தொடங்கப்படும். காங்கிரஸ் திமுக ஆட்சியால் இதெல்லாம் முடியுமா? மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் அதிக நிதி பெற முடியும். நிறைய மேம்பாட்டு பணிகள் நடக்கும். புதிதாக கல்லூரிகள் கொண்டு வரப்படும். இதற்கெல்லாம் மத்திய அரசின் நிதியும் ஆளுநரின் அனுமதியும் தேவை. எனவே நாம் தேசிய ஜனநாயக ஆட்சியை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் பேசினார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நாளை சாலை வலம் மூலம் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் 9ஆம் தேதி நடக்கிறது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளது. இதுபோக தனியாக கட்சி தொடங்கிய சிலர் சுயேட்சையாக களம் காணும் முக்கியஸ்தர்கள் என வெகு சில இடங்களில் பன்முனை போட்டியும் காணப்படுகிறது. இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள பிரதமர் மோடி நாளை புதுச்சேரிக்கு வருகிறார். மாலை 4:15 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து அஜந்தா சிக்னல் சந்திப்பு வந்து அங்கிருந்து சாலை வளத்தில் பங்கேற்கிறார். அஜந்தா சிக்னல் சந்திப்பில் இருந்து அண்ணா சாலை வரை சுமார் 1.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாலை வளம் சுமார் 1 மணி நேரம் நடக்கிறது. இதனால் சாலையோரம் இரும்பு தடுப்பு வைக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் வரும் லாஸ்பேட்டை விமான நிலையம் தொடங்கி சாலை வளம் நடக்கும் பகுதி வரை தீவிர கண்காணிப்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது.
பிரதமரின் சாலை வளத்தை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ட்ரோன் பறப்பதற்கு புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு 5 அடுக்கு பாதுகாப்பும் பிரதமர் வரும் நேரங்களில் போடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வருகை காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை, அண்ணா சாலை, பிரெஞ்சு பகுதியான ஒயிட் டவுன் உள்ளிட்ட இடங்களில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. பரிவட்டம் கட்டி எல்ஜேகே வேட்பாளருக்கு பாரம்பரிய வரவேற்பு, வெற்றி நிச்சயம் என மக்களின் உறுதி. லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சங்கரதாஸ் நகர் ஜெயராஜ் தெருவில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது உள்ளூர் மக்கள் ஆர்வத்துடன் திரண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். அந்த நேரத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல் மற்றும் அவரது மனைவி உமா மகேஸ்வரி தம்பதியினர் பாரம்பரிய தமிழ் முறையில் பரிவட்டம் கட்டி வரவேற்றது சிறப்பம்சமாக அமைந்தது. பரிவட்டம் கட்டுவது என்பது தமிழர் பண்பாட்டில் வெற்றி, மரியாதை மற்றும் பெருமையை குறிக்கும் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. அதனை அணிவித்து வரவேற்ற தம்பதியினர், நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து வேட்பாளர் மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி தொகுதியில் நிலவும் குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் வடிகால், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இவ்வாறான பிரச்சனைகள் முன்னுரிமையுடன் தீர்ப்பதாக உறுதியளித்தார். அதோடு பெண்கள் மற்றும் முதியோர்களுடன் தனிப்பட்ட முறையில் பேசி அவர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, விளையாட்டு வசதிகள் போன்ற தேவைகளை முன்வைத்தனர். நிகழ்வின் இறுதியில் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக உறுதி தெரிவித்தனர். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று களித்தீர்த்தால்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான வெற்றி விநாயகர் நகர், மெடிக்கல் காலேஜ் ரோடு, விபி சிங் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆரத்தி ஆசீர்வாதங்களுடன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உற்சாக வரவேற்பு.
காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் உள்ள பாலாஜி நகரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகள், குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கவனமாக கேட்டறிந்தார். குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, கழிவுநீர் வடிகால் பிரச்சினை, தெருவிளக்குகள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாக உறுதியளித்தார். அவரை வரவேற்ற பெண்கள், மூதாட்டிகள் உள்ளிட்டோர் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மனமார்ந்த ஆசீர்வாதங்களையும் வழங்கினர். பல இடங்களில் இளைஞர்கள் உற்சாக கோஷங்கள் எழுப்பி அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். மேலும் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய திட்டங்களை மக்களிடம் விளக்கி தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் கட்சியின் நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு முழு உற்சாகத்துடன் ஆதரவு அளித்தனர். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு வருகிறார்கள். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு இன்று தனது சின்னமான சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தங்கள் பகுதி குறைகளை வேட்பாளரிடம் முன்வைத்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக இப்பகுதியின் நலத்திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என வாக்காளர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். கடந்த காலங்களில் தொகுதி வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் நிறைய பணிகள் செய்திருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் நன்றியுடன் இருப்போம். தேர்தல் நாள் என்று சிலிண்டர் சின்னத்தை மறக்க மாட்டோம். எங்கள் அனைவரின் வாக்கும் இந்த முறை சிலிண்டர் சின்னத்திற்கு தான். உங்களை வெற்றி பெற வைப்பதே எங்கள் லட்சியம் என்று உறுதிபட தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரித்தனர். மக்களின் இந்த தன்னெழுச்சியான வரவேற்பு உழவர்கரை தொகுதியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரபாதேவி வீரராகு ஆதரவாளர்கள் உறுதியுடன் கூறினர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி சோம்பட்டு பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று சோம்பட்டு பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆதரவுடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆட்சியில் இருந்தவர்கள் யாரும் மீனவர்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்றும், கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு கூட இந்த அரசு அமைத்து தரவில்லை என புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட சசிகலா குற்றம் சாட்டினார்.
புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம், செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகம், மருத்துவர் ராமதாஸ் தரப்பு பாமக இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. இந்த கூட்டணி புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் 23 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் அ.பு.ம.மு.க மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சசிகலா இன்று புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவருக்கு செண்டை மேளம் முழங்க ராட்சத கிரேன் மூலம் மிகப்பெரிய மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய சசிகலா, புதுச்சேரியில் உள்ள முதல்வர் அம்மா இருக்கும்போது அவருடன் கூட்டணி அமைத்ததால் அவர் முதலமைச்சர் ஆனார். அப்போது நாம் ஆட்சியில் பங்கு கேட்டிருந்தால் அப்போதே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை நாம் பெற்றிருக்க முடியும். புதுச்சேரியை இதுவரை ஆட்சி செய்தவர்கள் யாரும் மீனவர்கள் நலனில் அக்கறை கொள்ளவில்லை என்றும், இங்கு கடல் அரிப்பை தடுக்கும் தூண்டில் வளைவு கூட அமைத்து தரவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். 33ஆம் நம்பர் பூத் தலைவர் தமிழ்மணியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜை நிகழ்வில் பக்தி உணர்வுடன் கலந்து கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது ஆலயத்தில் திரண்டிருந்த பக்தர்களும் பொதுமக்களும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். பூஜைக்கு பின்னர் அவர் ஆலயத்தில் சிறிது நேரம் தங்கி பக்தர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் நலன்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று மக்களுடன் நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கண்டறிந்து வரவிருக்கும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நேரடி சந்திப்பின் போது உள்ளூர் மக்கள் பலரும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். பெண்கள், மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பாரம்பரிய முறையில் வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள், உள்ளூர் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 141வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 141வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்தி, பிரகதீஷ், அன்பு, எழில், மோகன், வினோத், குருபாலன், பரத், சிவா, பிரசன்னா, புருஷோத்தமன், சதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். அகில இந்திய சிவில் சர்வீஸ் கலை போட்டிகளில் புதுச்சேரிக்கு பெருமை. 2026 மார்ச் 20 முதல் 25 வரை நியூ டெல்லியில் நடைபெற்ற ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கலை போட்டிகளில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளில் புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர் கலைமாமணி முருகன் நாட்டுப்புற தனி நடனம் மற்றும் தனி பாடல் பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்கள் பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் அகில இந்திய சிவில் சர்வீஸ் தொடர் போட்டி விளையாட்டு மற்றும் கலை பிரிவுகளில் நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டில் முதலாக கலை போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரியிலிருந்து 22 அரசு ஊழியர்கள் புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். நாடகம், கிராமிய நடனம், கிராமிய பாடல், கர்நாடிக் பாடல், லைட் கர்நாடிக் பாடல் போன்ற பல்வேறு போட்டிகளில் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற ஆசிரியர் முருகன் புதுச்சேரி மாநிலத்தின் கூடுதல் ஆட்சியர் மற்றும் விளையாட்டுத்துறையின் இயக்குனர்
சுதாகரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவர்களோடு விளையாட்டு துறையின் துணை இயக்குனர் வைத்தியநாதன் உடனிருந்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் ஐயப்பன் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதேபோல் கூட்டணியில் அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் ராஜா தலைமையில் அதிமுகவினர் வேட்பாளர் ஐயப்பனுக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெருமாள் கோவில் வீதி சுசிலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளியில் ஏப்ரல் மாதம் முதல் நாள் 2026-27 ஆண்டிற்கான புது வகுப்பு புகு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாட புத்தகங்கள், எழுத்து பொருட்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் சீர்வரிசையாக பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டன. தலைமை ஆசிரியை மாணவிகளை திலகமிட்டு வரவேற்றார். மாணவிகளுக்கு எழுத்து பொருட்களும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை திருமதி ஜெயந்தியும் ஏனைய ஆசிரியைகள் திரு சுபாஷ், திருமதி மைதிலி, திருமதி தேவி, திருமதி ஜெகதீஸ்வரி மற்றும் திருமதி சௌமியா ஆகியோர் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் மோடி ரோட் ஷோ. புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால்தான் அதிக நிதி பெற முடியும். பரப்புரையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.